தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடன் டாக்ஸி டிரைவர் ரூபன் தான். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பு உறவுகளே, இப்போ ஒண்ணுமே இல்ல. உங்க ஊர்ல ஒரு அஜய்த்தோ, ஒரு விஜயோ வராங்கன்னா, வராங்கன்னு தெரிஞ்சா நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? அது மாரி கூடுற கூட்டம் தான் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா, எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? விஜயகாந்த் அவர்களுக்கு வராத கூட்டமா? சொல்லுங்க பார்க்கலாம். அ அதோட இவங்க இந்த கூட்டம் அதிகம்னா, அதிகம் கிடையாது. இதுதான் உண்மை. அதிகம் கிடையாது. 1 5ஆம் கிளாஸ் முதல் 12ஆம் கிளாஸ் வரை எல்லாமே தான் இந்த சனிக்கிழமை பரப்புரைக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல் லீவு. அவர்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கா? வாக்கு இல்லையே! எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். அ நேத்து கட்சியினுடைய பேர வச்சு, இன்னைக்கு மாநாடு போட்டு நாளைக்கு சிஎம் ஆகலான்னா கனவு பலிக்காது. 1 வருஷத்துல இந்த ஆசைகள்லாம் நிறைவேறுமா? 15 வருஷமா மக்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு சீமான் தோத்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் சலிக்காம எதிர்க்கட்சி தலைவர் என்ற இன்னைக்கு தோத்து போயிருவாங்க. எடப்பாடியார் கூட இன்னைக்கு வேலை செய்யல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி செந்தமிழ் சீமான் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் போய் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. தனிச்சுதான் மக்களோட கூட்டணி. வேற எந்த திருட்டு பையன் கூட கூட்டணி இல்ல. ஜாதி ஓட்டு தீட்டு. எனக்கு ஓட்டு போட்டா போடு, போடாம போ. 5க்கு 10க்கும் ஒரு சீட்டு, அரை சீட்டு, துண்டு சீட்டுக்கு விலை போகாதவர்கள், தமிழர்களை அடமான வைக்காதவர்கள், கொள்கை கோட்பாடு, ஆட்சி வரமுறை புக் வச்சிருக்காரு. மக்களுக்கு நான் இது வந்தா செய்வேன், அது வந்தா செய்வேன்னு சீமா கிட்ட இருக்கு. ஆனா விஜய் என்ன சொல்லியிருக்காரு இன்ன வரைக்கும்? எதிர்க்கட்சி அரசியல்வாதிக்கு திமுகவுக்கோ பிஜேபிக்கோ விமர்சனம் வைப்பது முறையல்ல. நீ வந்தா என்ன செய்வே? ஃபர்ஸ்ட் ஆட்சி வரைமுறை எங்கே உங்ககிட்ட? அதுவே காணோம். நீங்கள் அடுத்தவர்கள் மீது குறை சொல்வது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுல புரிதல் கொள்ள வேண்டும். எல்லாருமே மரத்து மலை ஏறுறான், கம்பி மலை ஏறுறான், செயின் பறிக்கிறானுங்க, கூட்டத்துல பேரிகார்டு உடைக்கிறான். தமிழக வெற்றி கழக நிர்வாகிய செயின் பறிக்கிறான். ஒரு வக்கீல் வீட்டில் ஒரு தமிழக வெற்றி கழக ஒரு நிர்வாகி அம்மா திருடியிருக்காங்க. நேற்று ஆரணியில் ஒரு தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒரு மூதாட்டியிடம் செயின் பறிச்சிருக்கிறான். அது மட்டுமா? ஒரு 10 வருஷம் முன்னாடி விஜய் ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜய் வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஒரு 30 ஜோடிக்கு. இவங்களே என்ன பண்ணிட்டாங்க? வேற யாரையும் கூப்பிடாம இந்த ரசிகரே இவங்களுக்கே இவன் பொண்டாட்டிக்கே கூட்டிட்டு வந்து தாலிக்கு தங்கம்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆட்சிக்கு வராத முன்னாடியே இவ்வளவு அராஜகம் இருக்கு. விஜய் ஊன்னு சொல்லிட்டா போதும், கையை காமிச்சா போதும், நாங்க அடிச்சிருவோம் அப்படிங்கிறானுங்க ரசிகர். என்னடா இது? ஆட்சிக்கு வராத முன்னாடியே, கொள்கை கோட்பாடு ஒன்றும் இல்லாத முன்னாடியே இவ்வளவு அராஜகம் பண்ணீங்கடா பாவி பசங்களே. உங்களை நம்பி ஓட்டு போட்டு என்னடா பண்றது? தந்தை பெரியார் யார் ஊர்ரா? சொல்லு, யார் ஊர்? தந்தை பெரியார் யாரு? கர்நாடகாவிலிருந்து வந்தவன். அந்த ஆளுக்கு இங்க வந்து முதன்மையா கட்சியில இது இவருடைய கொள்கை கோட்பாடு படிதான் இந்த பக்கம் அறிஞர் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் தந்தை பெரியாரு அப்படின்னு நீ கொள்கையை வச்சுக்கிட்டா, தந்தை பெரியார் கொள்கையை ஏற்கனவே வச்சுட்டு வந்தவன் தான் இன்னும் தமிழர் மக்களை சுத்து புண்ணாக்கிட்டு இருக்கிறான். இனிமேல் நீ என்ன பண்ண போற? தமிழ் தேசியம் திராவிடம் இருக்கண்கள்ங்கிற இது தமிழ்நாடு, இது தமிழ் தேசியம் தான் இங்க பேசணும். திராவிடங்கிற வார்த்தை உள்ளையா கொண்டு வர? சொல்லும் பார்க்கலாம். என்ன கொடுமை சார் இதுல? என்ன கொடுமை? என்ன நடக்குது? சொல்லும். ஆட்சிக்கு யார் வேணாலும் அரசியல் வரட்டும், நாங்க விமர்சனம் செய்வதில்லை. ஆனால் தந்தை பெரியார் எங்க மண் இல்லை. நீ எப்படி தந்தை பெரியாரை முதன்மையாக நீங்க படுத்தி இந்த கட்சி ஆரம்பிக்கலாம்? சொல்லும் பார்க்கலாம். அது இவர் சிஎம் ஆயிட்டாலாமா? திரிஷா அக்கா, இவனுடைய லெப்ட் ரைட், அது வந்து துணை சிஎம் ஆமா. உன் மனைவியே உன்னிடம் இல்லை, நீ ஒரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்ண முடியல, எப்படி தமிழ்நாட்டை நீ மக்களை மெயின்டைன் பண்ணுவ? ரொம்ப ஒஸ்ட். சல்லியணி 2 தினங்கள் முன்னாடி வந்திருந்தாங்க.
பயங்கரமான கூட்டம் கேரளாவுல. விஜயோட அதிகமான கூட்டம். ஏன் 6 மாசத்துக்கு முன்னாடி நயன்தாரா ஒரு சேலத்துல ஒரு கடை திறக்க வந்திருந்தாங்க. அந்த விஜய்க்கு வந்த கூட்டத்தோட அதிகம். இது இந்த கூட்டத்தை பார்த்து அவர் மதிமயங்கி அவர் நினைக்கிறது நான் சிஎம் ஆயிருவேன், திரிஷாவுக்கு துணை சிஎம் கொடுத்துருவேன்னு நினைக்கிறாரு. ஓகேயா? புஷி ஆனந்தம் யாரு? புஷி ஆனந்தோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா? பாண்டிச்சேரியில 2 முறை எம்எல்ஏ இருந்து அந்த தொகுதி மக்களை ஒன்றும் செய்யல. சாராய ஆளை வச்சிருக்க அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒரு ஃபைனான்சியர். கந்து வட்டி கும்பல். என்னத்த நடக்குது? யார் யார் வாக்களிக்கணும், யார் யார் வாக்களிக்கணுங்கிறது தெரியாதா? தமிழகத்தில் தமிழன் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும். தமிழ் தேசியம் பேசு, தமிழ் அரசியல் பேசு, தமிழர் நலனை பேசு, மொழியை பற்றி இனத்தை பற்றி பேசு. நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிறியே. இலங்கையில 2009ல இலங்கை உறவுகள் இறக்கும் பொழுது இலங்கை போர் நடந்து முடிஞ்ச பிறகு டொனேட் கேட்க போனா 500 ரூபா கொடுக்கிறாரு. நடிகர் சிம்பு 2 லட்சம் ரூபா கொடுக்கிறாரு. விஜய் யாருடைய பினாமி? சிங்களருடைய பினாமி. விஜய் இங்க அரசியல் செய்யறாரு, மாநாடு நடத்துறான். அங்கிருந்து கோத்தபா ராஜபக்ச வாழ்த்து தெரிவிக்கிறான். செய்யுங்க செய்யுங்க, நல்லா பரவாயில்ல, சிறப்பா செய்யுங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற. அப்படி யாருடைய பினாமி சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா வந்தவன்ல வெளியில இருந்து வந்தவன் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேணுமா? தமிழின ஒற்றுமை இல்லை. அதிமுக பாரு சுக்கு நூறா இருக்கு. 10 பேர் 10 விரிசலா 10 பக்கமா இருக்கிறாங்க. எங்க அதிமுக சசிகலா தான் நான் தான் சிஎம்ங்கிறாரு, டிடிவி நான் தான் சிஎம்ங்கிறாரு, ஓபிஎஸ் நான் தான் சிஎம்ங்கிறாரு, இபிஎஸ் நான் தான், செங்கோட்டையன் நான் தான். தமிழின ஒற்றுமை இல்லை என்பது ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் தெரியும், சிங்களனுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க பூந்து உள்ள விளையாடுறாங்க. தமிழகத்தை அரசீட்டு துண்டு சீட்டு கட்சி எத்தனை கட்சி இருக்கு? அந்த கட்சியெல்லாம் என்ன வாய் பேசுதா? வாயே பேசல. எலெக்ஷன் வரும்போது கூட்டணி வச்சுக்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு சைலண்டா இருந்துக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இவங்கள கட்சி? ஜனநாயக முறைப்படி யாருமே இங்கே ஆட்சி நடத்துறதில்ல. எல்லாமே திருட்டு பயனுங்க. எல்லாமே திருட்டு பயனுங்க. 16 வருஷம் ராமர் வனவாசம் போன மாதிரி சீமான் 16 வருஷம் மக்களோட கூட்டணி. ஆனா திருட்டு பயனுங்க. தமிழ் தேசியத்தையும் சீமானையும் விமர்சிக்கிறீங்க. விமர்சிக்கிற யாரு? ஆரியனும் இந்த திராவிட திருட்டு பயனும் இந்த சிங்கள திருட்டு பயன் தான் சீமானையும் தமிழ் தேசியத்தையும் விமர்சிக்கிறான். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கூடாதாமா. தமிழை இவனுக்கிட்டே அடிமையா இருக்க வேணும். 200க்கும் 300க்கும். இந்த திருடர்களை தூக்கி போட்டுக்கொண்டு 15 வருஷமும் மக்களோட கூட்டணி வைக்கிற சீமானை தேர்ந்தெடுங்கள் அன்பு சொந்தங்களே. பாத்தியாச்சு, ஒரு தடவை கொடுத்து பாருங்க, மாற்றத்தை கொண்டான அரசியலை பாருங்க. சீமான் மீது 1000 விமர்சனம். சீமானை அசைக்க முடியவில்லை கொள்கை ரீதியாக. வளர்ச்சியை பார்த்து பொம்பளையை கொண்டாந்து உள்ள விட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட பசங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பொம்பளையை கொண்டாந்து விட்டாலும் சரி, நீங்க 9 கொண்டாந்து விட்டாலும் சரி, திராவிட பசங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. தமிழ் சீமானுடைய அரசியல் தெளிவு அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரிஞ்சாச்சு. விஜயம் வர போறதுல, திமுகவும் வெல்ல போறதுல, அதிமுகவும் வெல்ல போறது 2026ல. சீமான் தான் வெல்ல போறார். மக்கள்லாம் உத்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எவன் எப்படி என்ன பண்றான், ஊழல் என்ன பண்றான்னு. இதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள் தமிழக மக்கள். உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே, உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.